இன்றைக்கு ஒரு பெண் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறதுங்க, ஜெயிச்சு பெருமை சேர்த்திருக்கிறது கிரிக்கெட்ல. அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லுது கேளுங்க, அதுக்கு எனர்ஜி இல்லாம இருந்துச்சா, பலனை இல்லாம இருந்துச்சா. Stand still and God will fight for you, and that's what I did. அது எந்த வசனம்னா யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல மோசே சொல்லுவாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்லுவாரு. ஜனங்களை பார்வன்ட்டு மோசே கொண்டு வந்துக்கிறாரு அடிமைத்தனத்துல இருந்து. மறுபடியும் அந்த பார்வன் வரான், இந்த ஜனங்களை விடக்கூடாது, மறுபடியும் புச்சின் போனோம்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாரும் பயப்படுறாங்க ஜனங்கள், ஐயோ இப்படி ஆடுமா, மறுபடியும் அடிமைத்தனத்துல போயிடுவோமோன்னு சொல்லிட்டு. அப்போ சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கோல் எடுத்து வானத்துக்கு நேரம் நீட்டுறாரு. செங்கடலே பிளந்தது, ஜனங்கள் எல்லாம் போயிட்டாங்க. பார்வன் சேனைகள் எல்லாம் அந்த ஜலத்தினால கர்த்தர் அழிச்சாருன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இந்த சம்பவத்தை கண்டு எல்லாரும் பயந்து போனாங்களாம். கடவுள் தான் மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு அறிந்து கொண்டாங்களாம். எல்லாங்க இன்றைக்கு நம்ம பாக்குறோம் என்னன்னா, அந்த பொண்ணு ஜெயிச்சிருக்கிறது, அந்த பொண்ணுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம சோசியல் மீடியால எல்லாத்திலயும் போடுறோம். நம்ம எத்து இல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். அன்றைக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க ஜனங்கள், இன்றைக்கு இந்த பொண்ணால கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்ம இதுதாங்க நம்ம வாழ்க்கையில யாருன்னா யுத்தம் பண்ணிருக்கலாம். உங்ககிட்ட பிரச்சனைகள், போராட்டம், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. மனுஷன் யுத்தம் பண்ணிருக்கலாம் நம்ம கிட்ட, நம்ம அவன்கிட்ட யுத்தம் பண்ண கூடாது. சும்மா இருந்தா கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணி பெரிய வெற்றியை கொடுப்பாரு. அந்த பொண்ணுக்கு பெரிய வெற்றியை கொடுத்த தேவன் நம்மளுக்கும் கொடுப்பாருங்க. இந்த வசனத்தை நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.